ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. பர்டிகுலராக நம்மளோட ஸ்கீம் ஏதாவது இருக்கா சார்? எஸ்ஆர் ஜுவல்லரி டிஜி கோல்டுன்னு சொல்லிட்டு பண்ணுறோம், டிஜிட்டல் கோல்டு. அதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம டிவியில் சில விளம்பரம்லாம் பார்த்தோம், 10 ரூபாய்க்கு தங்கம் வாங்க முடியும் அப்படிலாம் சொன்னாங்க. 100 ரூபாய். அது என்ன சார்? தங்கத்தோட விலை குறையுது, வெள்ளியோட விலையும் போட்டி போட்டுக்கிட்டு. தங்கமும் வெள்ளியும் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி. நான் இந்த 35 வருஷமாக அந்த தொழிலில் இருக்கேன். அப்போல்லாம் வெள்ளியை வந்து யாரும் ஒரு கிலோ வாங்கி வச்சது சரித்திரம் இல்லை. எல்லாருமே இப்போலாம் வந்து வெள்ளி விலை ஏறுது பார், 1 கிலோ பார் அந்த மாதிரி வாங்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த தேதிக்குள்ள, இத்தனாம் தேதிக்குள்ள நீங்க தங்கத்தையோ வெள்ளியோ வாங்கிட்டா நீங்க சேஃப். தங்கத்தோட மார்க்கெட்டை கெஸ் பண்ண முடியுதா, கணிக்க முடியுதா? இன்னொரு வாரம், ஒரு வாரத்தில் விலை வந்துருச்சு அப்படின்னா திரும்பவும் தங்கத்தினுடைய நிலை உயர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தங்கத்தோட விலை குறையாது. அப்படி புரிஞ்சுக்கலாம். எஸ், குறையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெட் வேகத்துல தான் தங்கத்தோட விலை கண்டிப்பா பழைய மாதிரி 1,40,000, 1,50,000. ஆமா, அந்த ரேலி வரதான். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. தங்கத்தோட விலை குறையுது, வெள்ளியோட விலையும் போட்டி போட்டுக்கிட்டு இல்லை. எப்பயுமேங்க தங்கமும் வெள்ளியும் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி. வெள்ளி கோல்டு ப்ரைஸ் ஏறிச்சுன்னா கூடயே அதே ரேஞ்சில் வருதோ இல்லையோ ஓரளவுக்கு அப்படி வரும். சில டைம் தங்கம் விலை ஒரு 30% உயர்ந்துச்சுன்னா வெள்ளி விலை 60% உயரும். அது மார்க்கெட் டிமாண்டு. மற்றபடி இது உயர்ச்சினா இதுவும் உயரும், இது இறங்குச்சுன்னா இதுவும் இறங்கும். இதுதான் லாஜிக்கு. ஏன்னா தங்கம் உற்பத்தி பண்ணுறது கூட வெள்ளியோட பயன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளியினுடைய நிலைப்பாடுகள், வெள்ளிக்கு வந்து இன்றைக்கி நிறைய மற்ற துறைகளுக்கு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் நிறைய ஆயிடுச்சு. அதனால தான் வெள்ளி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இல்லைனா வெள்ளி 60 ரூபா, 70 ரூபா, 100 ரூபாயே இருந்திருக்கக்கூடிய வெள்ளி இன்றைக்கி 400 ரூபா வரைக்கும் போயிட்டு செயற்கைத்தனமான ஒரு விலையேற்றமும் வந்துச்சு நடுவில். இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இல்லாமல் சார், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு, நான் இந்த 35 வருஷமாக அந்த தொழிலில் இருக்கேன். அப்போல்லாம் வெள்ளியை வந்து யாரும் ஒரு கிலோ வாங்கி வச்சது சரித்திரம் இல்லை. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வெள்ளி அன்றாடம் யூஸ்க்கு என்ன வேணுமோ வாங்குவாங்க, மற்றதை அப்படியே விட்டுருவாங்க. ஏன் ஈவன் தீபாவளி, சென்ற வருடம் தீபாவளி அப்போ கூட பார்த்திங்கன்னா 207 ரூபா தான் அதிகபட்சமாக வெள்ளி விலை இருந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 150 ரூபா, 120 ரூபாய்க்கு வந்துச்சு. திருப்பி அதுக்கப்புறம் தான் ரேலி எடுத்து 420 ரூபா வந்துச்சு. இந்த மாதிரி இது வந்து எங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுடைய, உலகத்தில் மக்களுடைய பார்வை அங்கே போய் அதில் மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ டிமாண்ட் வந்தது. எல்லாருமே இப்போலாம் வந்து வெள்ளி விலை ஏறுது பார், 1 கிலோ பார் அந்த மாதிரி வாங்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த தேதிக்குள்ளே, இத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் தங்கத்தையோ வெள்ளியோ வாங்கிட்டா நீங்கள் சேஃப். இல்லாட்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா அவ்வளோ தூரம் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த தங்கத்தோட மார்க்கெட்டை கெஸ் பண்ண முடியுதா, கணிக்க முடியுதா? இல்லை, இப்போ இருக்கிற சூழ்நிலை உண்மையிலே அப்படி பண்ண முடியாது. ஏன்னா முழுக்க இன்றைக்கி இந்த இது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது ட்ரம்ப்பு ஒரு டேரிஃப் வார் வீச்சார் அப்படின்னா விலை ஏறும். அப்புறம் அவர் அதை ரோல் பேக் பண்ணுறாருன்னா அது விலை குறையும். இந்த மாதிரிலாம் டக்குன்னு இது மாதிரி இதை சொல்ல முடியலையே. இந்த போர், இதனோட பதற்றம், இதனுடைய பாதிப்பு. இப்போது கத்தார் மேலே பாம்பு போட்டிருக்காங்க. ஈரான் பாம்பு போட்டு அவங்களுடைய ஒரு எரிபொருள் வாயு டேமேஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பில்லியன் டாலர் அவங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு. அதை அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா இன்னும் 2 வருஷம் ஆகுன்றாங்க. ஆனால் கத்தார் தான் இந்தியாவுக்கு 40% எண்ணெயை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்போ இப்போ அவங்க இதெல்லாம் அதனால தான் நம்ம வந்து ப்ரீமியம் கொடுத்து ரஷ்யாவுக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் இருக்க தானே செய்யும். இதனை இமீடியட்டாக இதை வந்து போர் நிறுத்தத்துக்கு கொண்டு வந்தால் தான் மற்ற பாதிப்புகள், உயிர் சேதம் இருக்காது, பொருளாதார சேதம் இருக்காது. அடுத்தக்கூடிய நாடுகள் நம்ம வளர்ச்சியை நோக்கி எல்லாருமே போயிருக்காங்க. இப்போ இருக்கிறதுல நாமளே அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு போர் அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து மேலை நாடுகள் கொஞ்சம் தலையிட்டு கொண்டு வந்தாச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இண்டஸ்ட்ரியல் இதை பொறுத்த வரைக்குமே அந்த டிமாண்ட் குறைஞ்சிருச்சா சார்? வெள்ளிக்கான டிமாண்ட் அதெல்லாம் குறையல. அதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த இது வந்து சார், ஒரு விஷயம் நான் போய்ங்க, இப்போ கொரோனா வந்துச்சுங்க. கொரோனா வந்தோடனையும் அவங்கவுங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா துணி கடையிலையும் நகை கடையிலையும் கூட்டம் அள்ளும். கொரோனா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு லாக்டவுனு, கடையெல்லாம் மூட போகிறாங்கன்னா எங்கே கூட்டம் போச்சு? மளிகை கடையிலையும் மெடிக்கல் ஷாப்லேயும். ஏன்? அத்தியாவசிய தேவைகள் அதுதான்.
கடையெல்லாம் மூடினா கூட 6 மாதத்துக்கு தேவையான பொருளை நான் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ட்டு அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, ஸ்டோர் பண்ணாங்க. மெடிசன், வராத தலைவலிக்கு மருந்தும் இல்லாத வயிற்று வலிக்கு மருந்தும் சேஃப்டிக்கு வாங்கி வச்சுக்கிறேன். கரெக்டாக நம்ம நினச்சே பார்க்கணும், ஒரு வருஷமாக கூட நமக்கு ஜலதோஷம் வந்திருக்காது, தலைவலி வந்திருக்காது, வயிற்று வலி வந்திருக்காது, நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். ஏன்னா எப்போ வேணால் கிடைக்கும், வாங்கிக்கலான்னு. ஆனால் இந்த கடை மூடிடும், இந்த மாதிரி வரப்போகுது எல்லாத்தையும் என்னென்னையும் பயம், உடனே போய் லைனில் நின்று எல்லாத்தையும் வாங்குவோம். இந்த மாதிரி போய் வாங்க 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 ஒன்று அதனுடைய ஸ்டாக்கை நிப்பாட்டிட்டு டிமாண்ட் ஏதாவது ப்ரீமியம் விற்க ஆரம்பிப்பான். ஓகே, இல்லைங்களா? அதுதான் விஷயம். அது மாதிரி தான் இதை கூட நாங்கள் பார்க்குறோம். ஓகே. அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தங்கம் ஒரு சவரன் வந்து 1,40,000 வரைக்கும் வித்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மத்திய வங்கிகள் எடுத்த முடிவு, அங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்ட தான் காரணம். இப்போ அந்த ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு ஆயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி தான். ஆமாம், அதை குறைச்சிக்கல, அது குறைச்சிக்கல, இன்வெஸ்ட் பண்ணலை. ஓ, கூடுதலாக ஆயில் இன்வெஸ்ட். ஆமாம், அதை எப்போ குறைப்பாங்க? அவங்க தன்கிட்ட இருக்கிற தங்கத்தை விற்றா மட்டும்தான் குறையும். அப்படி இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, இந்தியாவே நம்ம தங்கத்தை கையிருப்பு வச்சு 8,133 டன்னு கைவசம் வச்சு அமெரிக்கா முதல் இடத்துல இருக்குது உலகத்திலேயே. நம்ம 8வது இடத்துக்கு வந்துட்டோம். 11வது இடத்துலேருந்து 10, 9, 8, 8வது இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஜப்பான் நிறைய வச்சுருந்தாங்க, கிட்டத்தட்ட 847 டன் வச்சுருந்தாங்க. நாம் அப்போ 780 டன் தான் வச்சுருந்தோம், 720, 750. அப்புறம் வாங்கி 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 நம்ம சேர்த்து நாம் 880 டன் கொண்டு வந்துட்டோம். ஜப்பானே பின்னுக்கு தள்ளிட்டோம். அந்தளவுக்கு ஒரு பொருளாதாரம், நாட்டு நல்ல வல்லரசு நாடு, ஒரு பொருளாதாரத்தில் சிறந்த நாடு. அது மாதிரி அந்த மாதிரி போட்டு எல்லாருமே வாங்கி போலந்துலாமே இப்போ வாங்கினது கடந்த வருஷத்தில் நம்பர் 1ல் வாங்கினது போலந்து. அப்படி இருக்கப்போ அவங்களுடைய அடுத்த இலக்கு, போன வாட்டியே ஒரு 90 டன் வாங்கிட்டேன், அடுத்து இன்னும் ஒரு 60-70 டன் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு வந்தான். என்ன இப்போ அதை வாங்க போகிறத நிப்பாட்டிட்டாங்க. கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது. ஆனால் எல்லாருமே புதுசாக அவங்கவுங்க அந்த இப்போ தேவைகள் என்ன, நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, கொரோனாவில் வந்து மற்றதை விட லாஸ்ட்டில் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி தங்கத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு ஆயிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் ஆயில் பிரைஸ். உலகளாவிய தேவையும் அந்த தங்கத்தோட விநியோகமும் தங்கத்தோட விலை குறைப்பில் என்ன மாதிரியான பங்கு வகிக்குது? சிம்பிள் தாங்க. என்றைக்குமே பாதிப்பு, விலை உயர்வு, விலை குறைவு அப்படின்றது வந்து உலகத்தில் என்னென்ன செய்திகள் வருதோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில், அது முதல் பாதிப்பு கோல்டு. ஓகே. 2வது மற்றதெல்லாம் அடுத்ததில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அத்தியாவசிய தேவையில் ஆயில் இருக்கிறதுனால தங்கம் குறைஞ்சிருக்கு. இது இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரம், ஓரிரு வாரத்தில் இது விலை வந்துடுச்சு அப்படின்னா திரும்பவும் தங்கத்தினுடைய நிலை உயர ஆரம்பிச்சிடும் அப்படின்றது என்னோட. அதுக்கப்புறம் தங்கத்தோட விலை குறையாது. அப்படி புரிஞ்சுக்கலாம். எஸ் குறையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெட் வேகத்தில் தான் தங்கத்தோட விலை கண்டிப்பாக பழைய மாதிரி 1,40,000, 1,50,000. ஆமாம், அந்த ரேலி வரதான் செய்யும். ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் இந்த வருஷம், இந்த 6 மாதத்தில் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே ஒரு சவரன் தங்கம் 2 லட்சத்தை தொடும்னு சொன்னாங்க. ஆமாம், இன்னும் டைம் இருக்கே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ குவார்ட்டர் தானே முடிஞ்சிருக்கு, ஃபஸ்ட்டு குவார்ட்டர். அதாவது நீங்கள் கேலண்டர் இயரில் எடுத்துக்கிட்டீங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஃபஸ்ட்டு குவார்ட்டர் தானே ஆகிருக்கு. இன்னும் 3 குவார்ட்டர் இருக்குது. அதாவது இந்த இது கேலண்டர் இயர் முடியுதுன்னா டிசம்பர் வரைக்கும் இருக்குது. இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நடக்கலாம் இல்லையா? இப்போல்லாம் மக்கள் பொறுத்த வரைக்கும் விலை குறையிறது கூட அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா எல்லாருமே நிறைய விலையில் கொடுத்து வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா? நான் இப்போ 2-3 ஊருக்கு ட்ராவல் பண்ணேன். வர்றப்போ லேடிஸு பார்க்குறவங்களாம், சார் என்ன சார் குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா இன்னும் அப்படின்னு கவலையோடு கேட்குறாங்க. வாங்குறக்கூடிய இடத்துல இருக்கவங்க சந்தோஷப்படுறாங்க, குறையட்டும், இன்னும் கூட குறையட்டும் பார்ப்போம் அப்படின்னாங்க. ஆனால் வாங்கி வச்சுருந்தவங்க, லாபத்தை பார்த்தவங்க, இப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க. 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு ஒரு கிராம் வாங்கியிருப்பாங்க. அப்போ 30,000 ரூபா ஒரு சவரன், 40,000 ரூபா 50,000 ரூபா சவரன் வாங்கினேன். அவங்களுக்கு எல்லாமே விற்கிறாங்களோ இல்லையோ ஒரு சந்தோஷம். 1,35,000 ரூபா வந்துருச்சு ஒரு சவரன், நான் வாங்கினது வெறும் 40,000 ரூபா இன்றைக்கி அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே அந்த ப்ரைஸ் 1,10,000 ரூபா இப்போ வந்துருச்சு, இனிமே டைஜஸ்ட் பண்ண முடியல. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் குறையுமா அப்படின்றாங்க. அப்போ இதில் எப்படி மனுஷன் அந்தந்த நேரத்தில் ஏற்படும் நியாயங்கள், ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நியாயங்கள் அவங்களுக்காக கிடைக்கிது இல்லையா? அதுதான் பார்க்க முடியும். ஓகே, ரொம்ப அதிரடியாக நிறைய விஷயங்கள் முன் வச்சுருக்கீங்க. இதுதான் தங்கம் வாங்க சரியான தருணம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கீங்க. பர்டிகுலராக நம்மள்ட்ட ஸ்கீம் ஏதாவது இருக்கா சார்?
ஆமாம், நகை சேமிப்பு திட்டம்னு இருக்கு இல்லையா, ஆ. அதில் போட்டு வச்சுக்கிறது மற்ற எப்பயுமே. கடைகளை விட நம்ம ஷாப்ல அதில் வந்து டிஜி கோல்டுன்னு நாங்கள் பண்ணுறோம். ஆ. எஸ்ஆர் ஜுவல்லரி டிஜி கோல்டுன்னு சொல்லிட்டு பண்ணுறோம், டிஜிட்டல் கோல்டு. அதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் எப்போ வேணால் இப்போ குறைஞ்சிருச்சு, நார்மல் சீட் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வைப்போம், மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டுவாங்க. இப்போ 1ஆம் தேதி கட்டிட்டாங்கன்னு வைங்களேன், அன்றைக்கி 16,000 தங்க ரேட் இருந்திருக்கும். இன்றைக்கி 13,900 வந்துருச்சு, 13,600 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது திருப்பி 2ஆவது கட்ட முடியாது, அடுத்த மாதம் ஏப்ரல் பிறந்து தான் கட்ட முடியும், மாதாந்திர தவணை. ஆனால் இந்த டிஜி கோல்டுன்றது எப்பப்போ குறையுதோ, எத்தனை வாட்டி குறையுதோ அப்பப்போலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். பணம் இருக்குது, நான் மார்ச் மாதத்துக்கு உண்டான தொகையை கட்டிட்டேன், இப்போயும் எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வந்திருக்கு, ஆனால் இப்போ ரேட்டு கம்மியாக இருக்குது, கட்ட முடியாது மற்ற சீட்டில். டிஜி கோல்டு அப்படி கிடையாது. இன்றைக்கி 13,620 உடனே போடலாம், ஒரு 2 கிராம் வாங்க, 1 கிராம் வாங்க, அடுத்த நாளில் இன்னொரு கொஞ்சம் ஒரு 300 குறையுதா, திருப்பி இவ்வளோ வாங்க, எத்தனை முறை வேணால் கட்டலாம். கட்டிட்டு 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகிருக்கும், அன்னன்னைக்கு கட்டின அன்னைக்கு ரேட்டில் கோல்டு எடுத்து வச்சுருப்போம், அந்த கோல்டை நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். நாங்கள் டிவியில் சில விளம்பரம்லாம் பார்த்தோம், 10 ரூபாய்க்கு தங்கம் வாங்க முடியும் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. 100 ரூபா அது என்ன சார் அது? குறைந்தபட்சம் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் ஆ. இந்த டிஜி கோல்டு தான். நீங்கள் தவணை முறையில் வாங்குறது வந்து 1000 தான் மினிமம் இருக்கும், 1000 ரூபா தான் மினிமம் இதில் அது கட்ட முடியும். ஓகே. அதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான், மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டலாம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கலாம். அப்புறம் 12,000 தான் 12 மாதத்துக்கு சேர்க்கவே முடியும். ஓகே. ஆனால் இந்த இது வந்து 100 ரூபாயா, ஆ. ஒரு டெய்லி வேஜஸ்க்கு போயிட்டு வர்றாரு ஒருத்தர், சம்பாதிக்கிறாரு, டெய்லியுமே ஏதாவது ஒரு வருமானம் வருது, இல்லை வாரத்தில் சம்பளத்தில் வருது, அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே, அதுக்காக தான் இந்த டிஜி கோல்டு. குறைந்தபட்சம் 100 ரூபா. இப்போ இன்றைக்கி 100 ரூபாயும் கட்டிக்கலாம், நாளைக்கு 100 ரூபாயும் கட்டிக்கலாம். இன்றைக்கி காலைல 100 கட்டலாம், மத்தியானம் கட்டலாம், நைட்டு கட்டலாம், நாளைக்கும் கட்டலாம், எப்போ வேணால் நினச்சா கட்டிகிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவைனாலும் கட்டிக்கலாம். எத்தனை அதுதான் மல்டிபிள் டிஜி கோல்டு. டிஜி கோல்டு. ஓகே. அதை நீங்கள் ஃபோன் ஆப்லேயே கட்டலாம், உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே வந்துடும், நீங்களே அதை பார்த்துக்கலாம். ஓகே. அதை ரிடீம் பண்ணால் கூட அந்த அதனுடைய இது முடிஞ்ச உடனே அந்த தேதியில் வந்துட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு அதற்கு உண்டான கூலி சேதாரம் கொடுக்கணும். ஓகே. கிராம் கோல்டு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி அப்படின்னு. ஓகே. தங்கம் சார்ந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுவும் இப்போ தான் தங்கம் வாங்க சரியான தருணம். இப்போ விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் தங்கம் அதிரடியாக விலை உயர்ந்துடும். கண்டிப்பாக. ஸோ முந்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ். அல்ல, என்ன காரணம் அப்படி சொல்கிறேன்னா, இன்னும் நிறைய குறையும், எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் ஆகிடும். அதனால தான் சொல்ல வருது. இப்போ பரவாயில்ல, அப்படியே ரொம்ப டவுட் இருந்தால் 50% இப்போ பண்ணுங்கள், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் பண்ணுங்கள், திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ ஒரு வாரம் கழிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ ரேட்டு நீங்கள் எந்த ரேட்டுக்கு எடுத்து ஆவரேஜ் பண்ணுறது? இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு கொடுத்து 50% வாங்கிடணும், இன்னும் குறைமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறனால ஒரு 50% நிப்பாட்டி வைங்க, குறைஞ்சினா அந்த 50% வாங்குங்க. ஓகே. இல்லை ஏறுற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு வாங்கி நம்ம ஓரளவுக்கு அதில் சேஃப் ஆகிக்கலாம்ல, அப்படி சொல்லுவோம். ஓகே 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 ஓகேங்க சார். தங்கம் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி.